மகர ராசி நபர்களுக்கு 2026 மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மே மாசத்துல 4ல செவ்வாய், 4 மற்றும் 5ல புதன், அதுக்கு அடுத்ததாக 6ஆம் பாவத்திலும் சுக்கிரன் தொடரும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பயிற்சியோட முன்னோட்ட அமைப்புகள் நடக்கும். அதாவது குரு அடுத்த மாசம் இந்த ஜூன் மாதம் பெயர்ச்சி கடகத்துல. அதற்கு முன்னாடி இந்த மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு உச்ச லெவலுக்கு வந்துடும் குரு. குரு வந்து உச்சமாகக்கூடிய அமைப்புல பெயர்ச்சி கிட்டத்தட்ட உச்ச பலனை முன்கூட்டி செய்யக்கூடிய வகையில மகர ராசி நபர்களுக்கு இந்த மாசத்துல சில தயார் நிலைக்கு உங்களை ஆளாக்க நேரிடும். குரு குரு வந்து 12-3 கூடிய கிரகம். குரு பயிற்சி வரிசையா அடுத்தது வரும். அதுல குரு பயிற்சியோட டீட்டெயிலா விஷயத்த சொல்றேன். இப்போ வந்து குரு பயிற்சிக்கான சில விஷயங்கள் முன்னேற்பாடாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த செவ்வாய் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4ல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசிக்கு. ஸோ அந்த 4ல் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து செவ்வாய் வந்து ஒரு லாபாதிபதி பிளஸ் 4 கூடிய கிரகம். 4 மற்றும் லாபம் அது இப்போதைக்கு வந்து 4ல் ஆட்சியாக இருக்கு. அப்போ 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இயங்கும். செவ்வாய் வந்து ஒரு தீவிர கிரகம். தீவிரமாக சில விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும். மகர ராசி நபர்கள் சனியின் ஆதிக்கத்தில் உள்ள நபர்கள், ஸ்லோ பார்ட்டி. செவ்வாய் வந்து ஸ்பீடு பார்ட்டி. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். செவ்வாய் வந்து வேகமாக செயல்படும், சனி வந்து ஸ்லோவாக செயல்படும். செவ்வாய் வந்து பின்விளைவுகளை யோசிக்காது, சனி வந்து பின்விளைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு சின்ன பிரச்சனை கூட பின்வாங்கிடும். இப்படிப்பட்ட தன்மையில தான் மகர ராசி நம்மளுடைய லைஃப் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வர்றதுனால எப்படியாக இருந்தாலும் செவ்வாய் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலனை செவ்வாய் தான் கொடுத்தாங்க. சனிக்கிட்ட கிடையாது இல்லையா? செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் சனிக்கிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மகர ராசி நபர்கள் இந்த 4ஆம் பாவத்துடைய விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து பேசும்பொழுது செவ்வாயோட விஷயத்துக்கு ஏற்பதான் நீங்க செயல்பட்டீங்கன்னா கிடைக்கும். சனியின் அமைப்புல செயல்பட்டீங்கன்னா கிடைக்காது. அப்ப 4ஆம் பாவத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன? ஒரு சொத்து சுகம், ஒரு அசையும் அசையா சொத்து, ஒரு வாகன அமைப்பு, புரியுதுங்களா? ஒரு வேலையில ஒரு கடின ஒர்க்கு, அதன் மூலியமாக ஆதாயம் அதிகமாக கிடைக்கிறது. உடம்பு முடியலன்னா கூட பல்ல கடிச்சு வேலை செய்யுது. இதெல்லாம் செவ்வாயோட விஷயங்கள் தான். ஸோ நம்பர் 1 பெரிய விஷயமா பார்த்தீங்கன்னாக்கா சொத்து விஷயம். மகர ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் சொத்துக்களை வாங்குவது, சொத்துக்களை பிரிப்பது, சொத்துக்களை தனக்கு சாதகமாக்கிக் கொள்வது, தனக்கு வர வேண்டிய வரவுகளை சேர்த்துக் கொள்வது, இப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் செவ்வாய் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மகரத்துல அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. மகர ராசி நபர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்கமாக மாறும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்றீங்க, நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் ஒரு வருமானத்தை பார்க்க முடியும். இது வந்து ஒரு உதாரண அமைப்பு தான். இது எல்லா விஷயத்திலும் வச்சுக்கலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மே மாதத்தில் மகர ராசி நபர்கள் ஏதேனும் ஈடுபாடு காட்டுறீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்றும் குறையா போகாது, பெனிஃபிட்டா இருக்கும். சொத்துக்களை பிரிக்கிறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட பெனிஃபிட் உண்டு. ஒரு வாகன அமைப்பை சரி செஞ்சுக்கிறீங்க, மாத்துறீங்க, புதுசா வாங்குறீங்க, பழசா கொடுத்துட்டு புதுசு வாங்குறீங்க, இல்லை செகண்ட் ஹேண்ட் வாங்கி புதுசா மாத்திக்கிறீங்க, இது மாதிரி எதுவாக இருந்தாங்கன்னா வச்சுக்கலாம். ஒரு வாகன அமைப்பு உங்களுக்கு ஒரு லாபமாக மாறும். வாகனத்தால் பயன், வாகனத்தை வைத்து தொழில் பண்ணக்கூடியவர்கள், வாகனத்தை வைத்து ஒரு வேலைக்கு போறவங்க, டாக்ஸி ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர், டிரைவர்லாம் ஏகப்பட்டது எல்லாமே மகர ராசியில நிறைய பேர் இருப்பாங்க. டிரைவர்லாம் ஸோ இந்த லாங்கா போறதெல்லாம் மகர ராசியில தான் இருப்பாங்க. லாங் டிரைவிங். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எடுத்துக்கலாம். டிரைவருக்குலாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான காலகட்டம். இந்த கனரக அமைப்புகளை இயக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மகர ராசியில் அதிகமாக இருப்பாங்க. அவர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லான காலகட்டம். மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னும் சொல்ல போனால் ஒரே வார்த்தையாக சொல்லிடலாம், படிப்பறிவை விட அனுபவ அறிவு, பட்டறிவை மையப்படுத்தி ஃபீல்டு ஒர்க் பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மகர ராசி நபர்களுக்கு இந்த செவ்வாய் மூலியமாக இந்த மாதத்தில் ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனை அடைய முடியும். இதில் நல்ல பலன்னா என்ன நல்ல பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருமானம் தான். எல்லாமே மேக்சிமம் பணத்தை மையப்படுத்தி போயிட்டு இருக்கு. ஒரு வருமானம், ஒரு சில நபர்களுக்கு அதுவும் இல்லாமல் இடமாற்றங்கள்,
இல்லை மேலதிகாரியோட தொந்தரவு இருந்துச்சுன்னா மேலதிகாரி நல்லபடியான ஒரு சூழ்நிலைக்கு மாறுவது, இல்லை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேற பக்கம் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு மேலதிகாரி கிடைப்பது, நம்ம இணக்கமாக சேர்ந்து செய்யக்கூடிய வழிவகையில் ஒரு சில நபர்கள் பிக்கப் ஆவது, கூட்டு சேர்க்கை நல்லபடியாக மாறுவது. ஸோ இந்த மாதிரி வகையெல்லாம் பார்க்கும்பொழுது மகர ராசி நபர்களுக்கு நல்ல பலன் தான். அதற்கு அடுத்த நிலைமையை கடன் பிரச்சனையை சமாளிக்கிறது. கடன், வட்டி இல்லா கடன், வட்டியோட கடன், வட்டி மேலே வட்டியாக போயிட்டு இருக்க கடன், எந்த மாதிரியான எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சிங்கிற ஒரே காரணத்தினாலேயே லாபாதிபதி அங்கே வருது இல்லையா கணக்கு. ஸோ மகர ராசி நபர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சமாளித்து கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொடர் சரிவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துக்கிட்டே இருக்கிறது 10 அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொடர் சரிவாக போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில நபர்களுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து வம்பு வழக்கு, வில்லங்கங்கள், இடத்தகராறு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, வாக்கியா வரப்பு தகராறு இந்த மாதிரியான வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் கூட மகர ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகள் கோச்சார ரீதியாக உருவாகுது. சுய ஜாதக அமைப்புலையும் அந்த அமைப்பு நல்லபடியாக இருந்துச்சுன்னா ஒரு சில நபர்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததும் சால்வ் ஆகிடும், இல்லைன்னா 2 பேருக்கும் மியூச்சுவலாக போயிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து உண்டு. அது ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேரியேஷன் உண்டு இல்லையா. இப்போ கோச்சார அமைப்புகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நீண்ட கால பிரச்சனையாக தான் சார் தான், தற்காலிக பிரச்சனையாக தான் சார் தான். அதே போல் இந்த அக்கம் பக்கத்தினோட தொடர்பு மகர ராசி நமக்கு ஒரு விலங்கு அமைப்பிலே போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த அக்கம் பக்கத்தினோட தொடர்பு விலங்கு பிரச்சனைகளுக்கு பேசி தீர்க்கிற அமைப்புகள் சரியாகும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக சம்பள வேலைக்கு ஏதாச்சும் ஒரு மிக முக்கியமான ஒரு பலன் என்னன்னா, கிட்டத்தட்ட சுக்கரனுடைய அமைப்புகள் மிதுன இடத்துல வருது. சுக்கிரன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை எங்கே இருந்தாலும் கெடுக்காத ஒரு கிரகம். மகரம் ஒரு சரராசி, சுக்கிரனும் ஒரு சரராசிக்குள்ள ஒரு கிரகம். ஸோ வலிமையாக செய்யும். சம்பள வேலையில் ஒரு ஸ்ட்ராங் இல்லை எனக்கு. மகர ராசி நபர்கள் நான் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல்கள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சூழ்நிலைகள் மாறும். ஒரு வருமானம், நீங்கள் தொழிலே பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட உங்கள் தொழிலே நீங்கள் ஒரு லேபராக இருப்பீங்க. 10 வேலையால் போட்டு நீங்களும் ஒரு வேலையால் 11ஆக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறி ஒரு வருமானம் நிறையா சம்பாதிக்கக்கூடிய வழிவகை ஏற்படும். ஸோ மகர ராசி நபர்களுக்கு சம்பள வேலையில் ஒரு திடகாத்திரமான ஒரு ஊசலாடிக்கிட்டு இல்லாமல் அப்படியா இப்படியா அதுவா இதுவா இருப்போமா இருக்க மாட்டோமா வெட்டி விட்டுருவாங்களா வச்சிருப்பாங்களா இப்படிங்கிற மாதிரி ஒரு ஊசலாட்ட அமைப்புகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங் அமைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக மெயின் அமைப்பு கிட்டத்தட்ட புதன் ரிஷப இடத்திற்கு இந்த மாசத்துல வருது 5ஆம் பாவத்துல. ஸோ புதன் வந்து 6 மற்றும் 9 கூடிய கிரகம். ஸோ 5ல் வர்றதுனால இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு டெக்னிக்காக நேக்காக சம்பாரிச்சு ஒரு சில விஷயங்களை சரி செஞ்சிருவீங்க. 9 வழக்கு பிரச்சனை கூட சால்வ் ஆகிடும். அதே சமயம் உங்களுக்கு யாரும் உதவவில்லை, உதவி செய்யவில்லை, நான் மட்டும்தான் மற்றவங்களுக்கு பண்ணி பார்த்தேன், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, புதுசாக யாராச்சும் வருவாங்களா, பழசில் உள்ளவங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா இப்படிங்கிற மாதிரி ஒரு உதவி, ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லைனாக்கா யாராச்சும் கை தூக்கி விடுவாங்களா, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை யாராச்சும் நமக்கு வந்து இந்த விஷயத்தை சேர்த்து நமக்கு தெரியாத விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளை ஏதாச்சும் அழைச்சிட்டு போவாங்களா, இழுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் சில உதவி அமைப்புகள் இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கான பலன்கள் உண்டு. அடுத்ததாக சுக்கிரன் கிட்டத்தட்ட 6ல் வர்றதுனால கிட்டத்தட்ட 9 வழக்கு விலங்குகள்லாம் சால்வ் ஆகிடும். அதே சமயம் சம்பள வேலை விஷயத்தில் நிறைய விஷயத்தை பேசியிருக்கேன். அடுத்தவர்களுடைய தன வருவாய், அடுத்தவர்கள் மூலியமாக பணப்பெருக்கம் கண்டிப்பாக மகர ராசி நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பணம் மட்டும் இல்லை என்றால் கூட கிட்டத்தட்ட ஏதேனும் ஒரு சொத்துக்கள் விஷயங்கள் கூட மகர ராசி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரு உச்சத்துடைய அமைப்புகளை வருது. பயிற்சிக்கு முன்னாடி கடைசி மாத அமைப்பு. இதுக்கான பலன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எந்த ஒரு விஷயத்தையுமே பணத்தால் மாற்றணும், பணத்தால் வாங்கணும், பெரிய தொகை கொடுத்து விலை கொடுத்து ஒன்று வாங்கணும், நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் மிக முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒரு நல்ல காரியத்தை பெரிய அளவுக்கு பண்ணி ஆகணும். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய வகையில் ஒரு மாற்றத்தை நோக்கி
புரியுதுங்களா? செலவு செய்து சில சேஞ்சுகளை பண்ணியே ஆகணும். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய, இல்ல செலவு பண்ணி சில விஷயத்த வாங்கியே ஆகணும். என்ன ஆனாலும் பரவால்ல. அப்படிங்கிற மாரியான சில விஷயத்தை செய்வதற்கு இது வந்து முன்னோட்ட மாதமாக மகர ராசி நபர்களுக்கு அமையும்.